இதுமாரி அடுத்தது வந்து பார்த்தோம்னா, லொஹர் நேரத்த சொல்லலாம். லொஹர் நேரத்த பொறுத்தவரையும் சூரியன் மையமா இருக்கிற நேரம். அந்த நேரம் வந்து லொஹர் தொழுகை வந்து உடம்புல ஹார்ட்ட பிரசன்ட் பண்ணுது. ஹார்ட் வந்து சூடு ஹீட்டோட நெருப்போட தொடர்பு ஏற்படுத்துது. உடம்புல சூடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பல நோய்கள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த நேரத்தில லொஹரோட நேரத்தில பல தேவையில்லாத சிந்தனைகள், மனப்பதற்றங்கள் உருவாகுற நேரம். அப்ப அந்த லொஹர் தொழுகை மூலியமா நம்ப உடல் ரீதியா அந்த ஹார்ட்ட பியூரிஃபை பண்றோம். ஹார்ட்டோட செயல்பாடுகள சுத்தப்படுத்துறோம். அத வந்து நோயற்று இருக்கிறதுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கும், அது இல்லாம நம்ப எண்ணோட்டத்துல அந்த லொஹர் தொழுகை மூலியமா அந்த எண்ணோட்டத்த சமநிலைப்படுத்தும்போது, தேவையில்லாத சிந்தனைகளும், நோயற்ற வாழ்வும், இந்த ஹார்ட்டோட பிரசன்ஸ் வந்து சமநிலைப்படுறதுக்கும் அந்த லொஹர் தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க.